அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாணவ செல்வங்களே, நாம் இயல் 2 மாமலை போற்றதும் என்ற தலைப்பில் பாடப்பகுதியில் பார்த்து வருகிறோம். இதில் விரிவானம் யானை டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய யானை டாக்டர் என்ற துணைப்பாட பகுதியை நாம் பார்த்து வருகிறோம். நேற்று பகுதியின் தொடர்ச்சியை இன்று காண்போம். நேற்று இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் என்ன பண்ணார், அன்றைக்கி அவர் போய் அந்த அங்கேயே தங்குறாரு. அவர் வீட்டில் தங்கி நான் நைட்டு கிளம்புறியா இல்லை இருக்கிறியான்னு கேட்குறாரு. இல்லை இருந்துட்டு அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கிக்கிட்டார். ரொம்ப வசதியாக இருந்தாலும் இவரும் அங்கேயே தங்கிக்கிட்டார். அவர் என்ன, டாக்டர் வந்து இரவு உணவெல்லாம் அவருக்கு சமைச்சு கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, அவர் பார்த்துட்டு இருக்கும்போது கோயில் யானைகளெல்லாம் தான் இருக்குது இல்லையா, அந்த கோயில் யானைகளை காட்டுக்குள் கொண்டு வந்து பராமரி திருப்பி அனுப்புவதற்கு உண்டான ஒரு செயல் திட்டத்தை பற்றி விளக்கி கொண்டிருக்கிறார் டாக்டர் கே. அப்புறம் இரவு 10 மணிக்கு மேலே இவர் என்ன பண்ணிடுறாரு, அப்படியே களைப்பு காரணமாக இவர் படுத்து அப்படியே தூங்கிவிட்டேன். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி தொடர்ச்சி பார்த்தோம். அவர் பேசுகிறார். மீண்டும் விழித்த போது அறையில் வெளிச்சம் இருந்தது. டாக்டர் கம்பளி சட்டை போட்டு கொண்டிருந்தார். மீண்டும் கண்ணு விழிச்சு திடீர்னு பார்த்தாருன்னா, பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த டாக்டர் கம்பளி சட்டை போட்டு கொண்டு இருந்தார். வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, யானை வாசமும் அடிக்குது என்றார். வெளியே ஏதோ யானை சத்தம் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் யானையினுடைய வாசமும் கேட்குதே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. யானை கூட்டம் வந்திருக்குமோ என்றேன். ஒருவேளை யானை கூட்டம் இங்கே வந்துருச்சான்னு தெரியலீங்களே அப்படின்னு சொல்கிறார். வழக்கமாக இந்த பக்கம் வராது, ஏதோ காரணம் இருக்கணும் என்று டார்ச்சை எடுத்துக்கொண்டார். வழக்கமாக யானை கூட்டம் இந்த பக்கம் வராது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சரி அப்படி என்ன பண்ணுறாரு இவர், சரி ஏதோ காரணம் இருக்கணும் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டார். நானும் கிளம்பினேன். ஆனால் அதற்குள்ளாகவே டாக்டர் கே யானையை பார்த்து விட்டிருந்தார். இவர் நானும் கிளம்பி வேகமாக டாக்டர் பண்ணி போனேன் பார்த்தா, ஆனால் அது டாக்டர் கே என்ன பண்ணார், அங்கே யானையை பார்த்துட்டார். ஒரு யானை அங்கே நிற்குது, குட்டி, 2 வயசுக்குள்ளே இருக்கும் என்று அவர் சுட்டி காட்டிய இடத்தில் சில கணங்களுக்குள் பின் நானும் அந்த யானைக்குட்டியை கண்டேன். இந்த வயசில் தனியே வராதே என்றார் டாக்டர். வா பார்ப்போம். இருட்டில் வெளிச்சத்தை அடித்தால் அதன் பின் சூழலை பார்க்க முடியாது என்பதால் இருட்டுக்குள்ளேயே சென்றோம். அவர் சொல்கிறார். இப்போ போயிட்டு என்ன அடித்து பார்த்தா ஒரு குட்டி யானை. வயது பார்த்தோம்னா என்ன, 2 வயசு தான் இருக்கும். அவர் சுட்டி காட்டிய இடத்தில் சில கணங்களுக்கு பின்னு பார்த்தோம்னா அந்த யானைக்குட்டியை நானும் இவரும் பார்த்துட்டார். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது இந்த வயசில் இப்படி தனியாக வராதே என்றார் டாக்டர். வா பார்ப்போம். இருட்டில் வெளிச்சத்தை அடித்தால் அதன் பின் சூழலை பார்க்க முடியாது என்பதால் இருட்டுக்குள்ளே லைட் அடித்து பார்த்தோம்னா இப்போ என்ன பண்ணாது, யானை வராது. அதெல்லாம் லைட் அடித்து பார்க்கறது இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது நம்ம அப்படி இருட்டிலே போனால் தான் அது பின்புலம் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அது பின்னாடியாகவே அந்த இருட்டுக்குள்ளேயே எப்படியோ மெதுவாக போகிறாங்க. யானைக்குட்டி மெல்ல பிளிரியபடி துதிக்கையை தூக்கி மோப்பம் பிடித்தது. ஒரு அப்படியே துதிக்கை காட்டுது, அப்படியே தும்பிக்கை அப்படியே காட்டுது. ஈஸி என்றார் டாக்டர். யானைக்குட்டி மெல்ல முன்னால் வந்தது. அது நொண்டுவது போல் இருந்தது. காயம் பட்டிருக்கு என்றேன். யானைக்குட்டி மீண்டும் நின்று ஜெர்சி பசு கத்தும் ஒளியில் பிளிரியது. மீண்டும் தள்ளாடிபடி முன் நகர்ந்தது. டாக்டர் என்னிடம் நில்லு என்று சொல்லிவிட்டு அருகே சென்றார். பார்க்குறாரு, யானைக்குட்டி மேலே பிளிரியபடி துதிக்கையை தூக்கி அப்படியே மோப்பம் பிடித்தது. இவர் என்ன பண்ண, அந்த யானைக்கிட்ட பார்க்க ஈஸி அப்படிங்கிறார். யானைக்குட்டி மெல்ல முன்னால் வந்தது. அவருக்கு முன்னால் அப்படியே வருது. அது எப்படி இருந்துச்சா பார்க்க, அது நொண்டுவது போல் இருந்தது. அப்போ கால் இப்படி நொண்டி வர்றதுனால இப்போ பார்த்துட்டார், காலில் இதுக்கு காயம் பட்டிருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறார். யானைக்குட்டி மீண்டும் என்ன பண்ணுதுன்னா, மீண்டும் நின்று ஜெர்சி பஸ்ஸு கத்தும் ஒளியை என்ன பண்ணுது, கத்துது. அது பிளிரியது. மீண்டும் தள்ளாடிபடி முன் அப்படியே மெதுவாக நகர்ந்தது. டாக்டர் என்னிடம் என்ன நில்லு என்று சொல்லிவிட்டு அருகே சென்றார். அது துதிக்கையை ஊசல் போல் வீசி தலையை வேகமாக ஆட்டி அவரை வரவேற்றது. அப்புறம் என்ன, துதிக்கை ஊசல் போல் வீசி என்ன பண்ணுது, அப்படியே வேகமாக ஆட்டி அவரை வரவேற்றது. அவர் அந்த குட்டி யானையை தட்டி அமைதியாக்கினார். கத்தாது என்னென்னு தட்டி கொடுக்குறார். இவனை படுக்க வைக்கணும், இப்போ சொல்லி புரிய வைக்க முடியாது, போய் என்னோட கிட்டை எடுத்துக்கிட்டு வா என்றார். சரி, இவர் என்ன பண்ணுறாரு, இவரார் கொடுக்குறாரு, என்ன பண்ணுறாரு, சரி இவரை படுக்க போய் தூங்குவாரா, தூங்க மாட்டார். ஆனால் என்ன பண்ணுறாரு, நேராக நீங்கள் போய் என்னோட கிட்ட இருக்கு இல்லையா, மருத்துவ கிட்ட அங்கே இருக்கும், அந்த கிட்ட அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறார். நான் அறைக்குள் ஓடி சென்று அவரது பெரிய மருத்துவ பெட்டியை
கொண்டு வந்தேன். அந்த மருத்துவப்பட்டியை என்ன பண்ணுற ஓடி போய் எடுத்துக்கிட்டு வரார். டாக்டர் கே அதன் வாயில் ஊசி போட்டார். துதிக்கையை முன்னங்கால்களுக்கு நடுவில் இருந்து முன்பக்கம் வரை ஊசல் போல் ஆட்டி முன்னும் பின்னும் உடலை அழைத்தது. இவர் ஊசி போட்டார். இதில் வாயிலே ஒரு ஊசி போட்டார். துதிக்கையை முன்னங்காலுக்கு நடுவில் இருந்து அப்படியே முன்பக்கம் வரை ஊசல் போல் ஆட்டி முன்னும் பின்னும் உடலை அழைத்தது. ஆட்டம் தளர்ந்து மெல்ல பக்கவாட்டில் சரிந்து உட்கார்ந்து விழுந்து கால்களை நீட்டி படுத்தது. அப்புறம் படுக்க வைக்கணும் இல்லையா, அவரை நீட்டு படுக்க வச்சு மருத்துவம் பார்க்குறதுக்கு. விளக்கு என்றார். நான் காட்டினேன். மறுபடியும் மதுக்குப்பி. இம்முறை அதன் கீழ் நுனிக்கால்களுக்கு வெளியே நீட்டி தெரிந்தது. யானை அதிக எடை இல்லாததாலும் அதிக நாட்கள் ஆகாமல் இருந்ததாலும் அது உள்ளே செல்லவில்லை. ஆமாம், ஏன்னா அந்த ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம்னா இந்த பெரிய யானைக்கு நினச்சி அதிக எடை, அதில் போய் அந்த 1000 அப்படியே அந்த அவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு டன்னு இருக்கக்கூடிய அந்த 1000 கிலோ இருக்கக்கூடிய யானை காலுமே அந்த எடைக்கு என்ன மதுக்குப்பி அது மேலேயே போயிடுச்சு. அதனால தான் அதுக்கு அந்த சீல் பிடிச்சிருச்சு. ஆனால் இதுக்கு அப்படி இல்லை, சின்ன இதை துகளை ஏறி இருக்குது. அது எப்படி, அதனால தான் இது என்னது நுனிகள் வெளியே நீட்டி தெரிஞ்சது. அது மட்டும் இல்லை, அது எடையும் கம்மி தான், குட்டி யானை தானே, அதிக நாட்களும் ஆகாமல் இருந்தாலும் அது என்னது உள்ளே செல்லவில்லை. இல்லாட்டினா அதிகம் உள்ளே செல்லலை. டாக்டர் அதை பிடித்து இழுத்து உருவினார். குருதி அவர் கையை நனைத்தது. கையை உள்ளே விட்டு மதுக்குப்பியின் பாகம் ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்து பச்சை மருந்தில் அந்த பஞ்சை பச்சை இல்லை, பஞ்சை என்ன பண்ணார், மருந்தில் நனைத்து உள்ளே செலுத்தி கட்டினார். அந்த பஞ்சை என்ன பண்ணார், நல்லா மருந்தெல்லாம் நினச்சி இப்படி அதே போல் அந்த இது பண்ணாங்களே அதே போல் இவர் என்ன பண்ணுற அப்படியே உள்ளே செலுத்தி கட்டினார். 1 மணி நேரத்தில் எந்திரிச்சிடுவான். சொல்கிற ஐயோ 1 மணி நேரத்தில் எழுந்திடுவான், கவலைப்படாது அப்படிங்கிறார். காலையிலே முதுமலைக்கு திரும்பி போயிடுவான் என்றார். கே உன இவர் முதுமலைக்கா என்றேன். அப்படி இவர் என்றார். என்ன சொல்கிறீங்க, 1 மணி நேரத்தில் எரிஞ்சிடும் சொல்கிறீங்க, சரி அப்போ அக்கப்பக்கம் இங்கே பக்கத்தில் ஏதாவது இருக்கு யானைன்னு பார்த்தோம்னா காலையில் கவலைப்படாதீங்க முதுமலைக்கு காலையில் திரும்பி போயிடுவான் என்று சொல்கிறீங்களே. இவர் ஒரே ஆச்சரியம், என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. முதுமலைக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை கேட்குறாரு. ஆமாம், அங்கே இருந்து தானே வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறார். நீயும் இவனை பார்த்துருக்க அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. முதுமலையிலேருந்து எப்படி இங்கே டாப் ஸ்லிப் எங்கே இருக்குது, இங்கே எப்படி வந்திருப்பார் அப்படி உங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அது அவர் சொல்கிறார். நீயும் கூட இவரை பார்த்துருக்க அப்படிங்கிறார். நானா அப்படி ஆமாம் இப்போ சொல்கிறேன் எப்படின்ட்டு. 1.5 வருஷம் முன்னாடி நாம் முதுமலையில் ஒரு யானைக்கு இதே மாதிரி மதுக்குப்பி எடுத்தோமே, அப்போ அந்த பெரிய ஒரு மண்சானத்தி அப்படின்னு சொல்கிற மரத்தடியில் நின்னது இவன் தான் அப்படி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கதையில் சொல்லியிருக்குது. அந்த மரத்துக்கடியில் ஒரு குட்டியான அப்படி நின்று காதை முன்னாடி வைத்து இதை கேட்டுக்கிட்டு இருக்குது, இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருக்கோம். அந்த அப்படி நின்றுச்சில் ஒரு குட்டி, ஆமாம் அதுதான் இது. அப்போ இது என்னது ரொம்பவும் சின்ன குட்டி என்றார். எப்படி தெரியும் என்றேன். ஏன் அங்கே பார்த்த அதை சொல்ல எப்படி உங்களுக்கு இவ்வளோ இது எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, கரெக்டாக அதே தான் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி தான் என்ன அவர் சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறார், ஏன் அங்கே பார்த்த ஒரு மனுஷனை உன்னால் திரும்பி பார்த்தா சொல்லிவிட முடியாத என்றார். நாம் என்ன பண்ணுறோம், ஒரு மனசில் பார்த்தவங்களை நம்ம அங்கே பார்த்தோமே இங்கே பார்த்தாங்களே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் இல்லையா, அதே போல் ஏன் உன்னால் சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்குறார். உடனே பின்னா டாக்டர் கே எழுந்து கைகளை அந்த பஞ்சால் அழுத்தி துடைத்து காகித பைக்குள் போட்டார். அந்த என்ன பண்ணுறாரு, எழுந்து தன்னோட கைகளாம் நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு காகித பைக்குள்ளே போட்டார். அவ்வளோ தூரம் உங்களை தேடியாக வந்திருக்கான் இந்த ஆச்சரியம் என்றேன். இந்த குட்டியான எப்படி உங்களை அவ்வளோ தூரத்துலேருந்து உங்களை தேடி வந்திருக்குதே அப்படி இவர் ஒரு ஆச்சரியத்தோடு என்ன பண்ணுறாரு அப்படியே கேட்குறார். பாவம் நல்லா வலித்திருந்திருக்கு. யானைகள் அடையாளங்களை கண்டு கொண்டு தேடி செல்வதை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆமாம் ரொம்ப வழியாற்றுங்குது, அதனால தான் இவ்வளோ தூரம் உங்களையே தேடி வந்திருக்குது பாரு அப்படின்ட்டு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, 300 கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடி செல்வது உண்டு. அவை ஒரு சிறு தகவலை கூட மறப்பதில்லை என்றார். அவர் சொல்கிறார், ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம ஒரு யானையிலேருந்து பார்த்தோம்னா 300 கிலோமீட்டர்கள் கூட தூரத்தில் கூட யானை என்ன பண்ணும், அந்த கரெக்டாக தேடி அந்த பாதையிலே போயிட்டு அதே பாதை கரெக்டாக வருமா, எங்கே போன பண்ணி திரும்பி அதே பாதையில் வருமா. அந்த அளவுக்கு அதுக்கு ஞாபக சக்தி உண்டு. எந்த ஒரு சிறு தகவலை கூட என்ன பண்ணுமா அதை மறக்காதாமா. இருந்தாலும் ஜீப்பில் திரும்பிய எங்களை ஒரு குட்டி யானை அத்தனை தூரம் என்னை தேடி வந்தது எங்களை அப்படியே பெரும்பட்டியதுன்னு சொல்கிறார். ஆகா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறார். அத்தனை கிலோமீட்டர் திரும்ப வந்தோம், திரும்பி எங்களை ஒரு குட்டி யானை அவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு அதை இவருக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம் அப்படி பெருமைப்பட்டிக்கிறது அப்படி சொல்லி ரொம்ப பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படிங்கிறார். நாங்கள் மீண்டும் வீட்டுப்படியை அடைந்தோம். டாக்டர் கே
காட்டை உற்று பார்த்தார். இருளுக்குள் மெல்லிய இருள் அசைவுகள் உருவாகின. பெரிய யானை கூட்டமே அங்கே நிற்பதை காண முடிந்தது. அப்போ பார்க்குறார் இவரெல்லாம் வீட்டுக்கு வந்த பின்னாடி அந்த வீட்டுக்கு படிக்கிட்ட வந்து பார்த்து திரும்பி பார்க்க டாக்டர் வீட்டு படிக்கட்டில் அப்படி திரும்பி அந்த காட்டையை அப்படி பார்க்குறாரு. அப்படி காட்டை உற்று பார்க்குறாரு. அப்போ பார்த்தோம்னா அந்த இருளுக்குள்ளே மெல்லிய இருள் அசைவுகள் உருவாகின. இது அசைகிற மாதிரி ஒரு இது தெரியுது அப்படின்னு பார்த்தா பெரிய யானை கூட்டமே அங்கே நிற்பதை காண முடிந்தது. ஒரு பெரிய யானை கூட்டமே பின்னாடி நிற்குது. நான் விளக்கி அடிக்கப் போனேன். வேண்டாம் என்றார் டாக்டர். வேண்டாம் விடுங்கன்னு சார். என்னால் அந்த கால் ஊனமான யானையை அதன் மெல்லிய கோணல் கொண்ட நடையை வைத்து அடையாளம் காண முடிந்தது. அவை முன்னால் வந்து அரைவட்டமாக காதுகளை அசைத்து கொண்டு நின்றன. கண்டுபிடிச்சிட்டேன். ஓஹோ பார்த்தோம்னா அப்போ தான் பாரு ஒரு எவ்வளோ ஒரு யானை கூட்டமே இருக்குது அப்படின்னு என்ன பண்ண எல்லாம் பார்த்துட்டாரு. கவலைப்படாதீங்க. அந்த கால் ஊனமான யானை என்ன பண்ணது, மெல்லிய கோணல் கொஞ்சம் என்ன கால் சாய்ச்சி நடக்குது இல்லையா, அதை வைத்து அடையாளம் இவரால் காண முடியுதுன்னு சொல்கிறார். அவை முன்னால் வந்து அரைவட்டமாக காதுகளை அசைத்து கொண்டு நின்றன அப்படின்ட்டு சொல்கிறார். எப்படிலாம் இருக்குது பார்த்துங்க. நம்ம யானைக்கு வந்து இதுதான் நல்லா நாம் வச்சுக்கணும். நம்ம அது எவ்வளோ தூரம் போனாலும் அது என்ன 300 கிலோமீட்டர் தூரம் போகுமா. ஆனால் மீண்டும் சரியாக ஒரு வேறு தடம் காண மரமாக அதே தடத்துலேயே திரும்ப வருமா. அப்படி ஒரு ஞாபக சக்திக்கான அது யானைக்கு உண்டு. சிறு தகவல்களை கூட அது என்ன காரணம் கொண்டது மறக்காது அப்படிங்கிறார். வந்து குட்டி கொண்டு போயிடும் வா என்று டாக்டர் சொல்லிக்கொண்டு திரும்பிய போது சட்டென்று 20க்கும் மேற்பட்ட யானை பிளிரல்கள் ஒன்றாக இணைந்து பேரொலி எழுப்பின. கவலைப்படாதீங்க. அந்த யானை கூட்டம் வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்றா தான் வந்திருக்கிறாங்க. அது கவலைப்படாதுங்க. அந்த என்ன பண்ணாது, இந்த குட்டியை வந்து எல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் போயிடும் வாங்க. யானை அங்கே பார்த்தோம்னா அந்த இருட்டில் 20க்கும் மேற்பட்ட யானைகளெல்லாம் எனக்கு அங்கே இருக்கிறது இவர் பார்த்துருக்கிறார். எல்லா யானைகளும் சேர்ந்து அது இவருக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி பேரொலி எழுப்பின. நன்றி 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 சொல்வது போல். என் உடல் சிலிர்த்து கூசிய கண்கள் பொங்கி நிறைந்து வழிந்தன. ஆக இவருக்கு அப்படியே உடலும் சிலிக்குது. என்னடா இது அப்பா, மனிதன் கூட இந்த காலத்தில் என்ன பண்ணுற மாட்டான், செஞ்ச நன்றி நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு விலங்கினம் வந்து இப்படி இருக்குதே அப்படியே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. நெஞ்சடைக்கு கை கூப்பியபடி ஒரு சொல் மிச்சமில்லாமல் மனம் மிகிழ்ந்து நின்றேன். அப்படியே நெஞ்சு அடைச்சி போச்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த அளவுக்கு கை கூப்பியபடி ஒரு சொல் மிச்சம் இல்லாமல் அப்படியே மனமிகிழ்ந்து அப்படியே மன மகிழ்ச்சியோடு அப்படியே நிற்கிறார். யானை கூட்டம் துதிகைகளை தூக்கி வீசி சேர்ந்து மீண்டும் மீண்டும் பிளிரின. அப்படி துதிகைகளை தூக்கி என்ன பண்ணுறது, வீசி அப்படியே தூக்கி என்னது வீசி மீண்டும் மீண்டும் என்ன எல்லாமே அப்படியே அந்த யானை கூட்டம்லாம் அப்படியே இவரை என்னது பிளிரின. அப்படி என்னது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், நன்றி நன்றி சொல்வது போல் அப்படியே எல்லாம் அனைத்துமே சேர்ந்து என்னது அப்படி ஒரு நன்றி சொல்வது போல் ஒரு செய்துங்க. ஆம், தேவ துதிபிகள் முழங்கின, வான் முரசுகள் இயம்பின, கருமேகம் திரண்ட விண்ணெங்கும் யானை முக வானவர்களின் புன்னகை நிறைந்திருந்தது. அப்படி பார்க்க ஒரு ரொம்ப கற்பனைகள் அப்படி சொல்கிறார். தேவதுகளும் முழங்கின, வானவர்கள் முரசுகளோடு அப்படியே இந்த வான் முரசுகள்லாம் இயம்பின, அப்படியே எல்லாம் முழங்குது. கருமேகம் திரண்டாத வான் அது விண்ணெங்கும் பார்த்தோம்னா யானை முகமை வானவர்களின் அப்படி என்னது வானவர்களின் புன்னகை அப்படியே நிறைந்திருந்தது. அப்படி நம்ம பார்த்தோம்னா அப்படி இருக்குது. அப்படியே என்னோட அப்படின்னு சொல்கிறார். என்னை வா என்று சொல்லி உள்ளே சென்றார் யானை டாக்டர். சரி வாப்பா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார். வான்னு சொல்லிவிட்டு அவர் நம்ம உள்ளே இவர் போகிறார். அதான் சொல்கிறார் யானை டாக்டர். இது பார்த்தா நமக்கு யானை டாக்டர் குறும்புதினத்தில் சுருக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் நமக்கு இந்த பகுதி. இதான் ஜெயமானவர்களை நமக்கு கொடுக்கப்பட்டார். நல்ல ஒரு யானையினுடைய இதைத்தான் நமக்கு என்ன மிக தெளிவாக எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒன்று இருக்கும், அதனுடைய இது சொல்லியிருக்காரு. அப்புறம் மனிதனால் அதுக்கு எவ்வாறு துன்பங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, இதில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, நாம் முடிந்தவரை காட்டு பகுதியெல்லாம் செல்லும் பொழுது இந்த பாட்டில்கள் மது பாட்டில் பிளாஸ்டிக் அப்புறமேட்டு போடுறது பிளாஸ்டிக் பை இதெல்லாம் நான் முற்றிலுமே தவிர்க்கணும். ஏன்னா அதை கூட இந்த மான் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன விலங்குலாம் போய் சாப்பிடும் பொழுது அதை என்ன சாப்பிடும், அது உணவு போய் இறப்பில் சிக்கி இறக்குது, அது நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதனால் நாமெல்லாம் முற்றிலுமாக என்ன பண்ண நம்மளோட கடமை அதுவும் என்ன இருக்குது, நாம் வனத்தை பாதுகாப்பது நம்மளுடைய பங்கும் இருக்கும். அரசாங்கம் மட்டும் இல்லாமல் நாமும் என்ன பண்ணுறது முழுமையாக அந்த இதை நாம் என்ன பண்ணணும்னா நம்மளும் தகுந்த அவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும், நாமளும் ஒத்துழைக்க வேண்டும். புரியுதுங்களா? சரி, இதுதான் இந்த பாடத்தினுடைய நம்ம பகுதி. இப்போ பார்த்தோம்னா இதில் நம்ம வந்து இயல் 2 இத்துடன் நிறைவு பெறுகிறது.
சரி, புரியுதுங்களா? மேவுங்க, அதனால தான் இயல் 2 முடிஞ்சு போச்சு. அதனால் அடுத்த நாளையில் உங்களுக்கு இயல் 3. சரி, அப்போ இத்துடன் இயல் 2 ஆனது அந்த பகுதி முடிவு பெறுகிறது. சரி, மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.